ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருட்டு கைப்பிடி வந்து 4 கைப்பிடி போட்டிருக்கோம்ல. ஸோ இது எப்படின்னா, இப்போ நம்ம 2 ஒயர் உள்ளே வச்சுட்டு மேலே 2 ஒயர் நம்ம வந்து உருட்டு கைப்பிடி போடுவோம். அப்போ ஸ்டஃபிங் ஒயர் 2 உள்ளே போகும், மேலே 2. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, டோட்டலாக 4 ஒயர் ஜாயின் பண்ணி நம்ம 4 ஒயர் ஹேண்டில் போட்டுட்ருக்கோம். எப்போவுமே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 4 ஒயர் ஹேண்டலு போட்டுட்டு தான் இருக்கும். ஸோ அதே 4 ஒயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லைவ் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். லைவ்னே வருதுங்க. ஸோ பாருங்கள், ஒரு ஹேண்டில் போட்டாச்சு. ஒரு ஹேண்டில் போட்டு நான் சொருகி விட்டுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம பட்டன் அடிக்க போகிறோமோ இல்லை ஹேண்டலில் வந்து டை காட்ட போகிறோமோ ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு நான் காட்டுறேன். ஸோ ஒரு பக்கத்து ஹேண்டில் நம்ம சாதாரணமாக போட்டிருக்கோம். இன்னொரு வந்து நான் ஆல்ரெடி நம்ம ஊக்கு கைப்பிடி போட்டாச்சு. ஸோ இது வந்து 4 ஒயர் ஹேண்டலில் போட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 3 ஒயர் ஹேண்டிலே ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலராக பர்சனலாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த 4 ஒயர் ஹேண்டில். இப்போ நார்மலாகவே நம்ம வந்து 2 ஒயர் வந்து உள்ளே கொடுப்போம், மீதி 2 ஒயர் வந்து மேலே வந்து சுற்றுவோம். ஸோ அதுக்கு பதிலாக எதுக்கு நம்ம ஸ்டஃப் ஒயர் உள்ளே கொடுத்துக்கிட்டு அது மேலே இதை சுற்றுவோமேன்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனலில் எப்போவுமே பார்த்திங்கன்னா 4 ஒயர் ஹேண்டிலு, 3 ஒயர் ஹேண்டிலு, 5 ஒயர் ஹேண்டிலு, 8 ஒயர் ஹேண்டில் வரைக்கும் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம உள்ளே கொடுத்து ஒவ்வொரு வாட்டியாக நம்ம இழுத்து இழுத்து போடுறதுக்கு உங்களுக்கு ஒயர் நிறைய மேலே ஒயர் செலவாகும். உள் ஒயர் வந்து நம்ம 5 அடி எடுக்கிறோன்னா மேல் ஒயர் வந்து 12, 13 அடி எடுக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த உள் ஒயர் 5 எடுத்திங்கன்னா மேல் ஒயரும் 5 எடுத்துகிட்டு நீங்கள் 5 ஒயர் ஹேண்டிலோ 3 ஒயர் ஹேண்டிலோ 4 ஒயர் ஹேண்டிலோ போட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஒயரும் நமக்கு வேஸ்டேஜ் நிறைய ஆகாது. ஸோ அதனால தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணிட்டுருக்கேன். நல்லாவும் இருக்குது. நிறைய பேர் நிறைய நாட்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம அதை தான் போட்டுட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எந்த வீடியோஸாக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.